இப்போது மாபெரும் தியாகி செய்த மாபெரும் தவறு பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என வந்துள்ளேன். குரு வம்சத்தை சந்தனு என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். அவன் கங்கை நதிக்கரையில் பெண்ணொரு கொண்டு நின்ற கங்காதேவியை காணுற்று அவளை திருமணம் செய்து கொண்டான். ஒப்பந்தத்தின்படி அவள் தனக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கங்கை ஆற்றில் எரிந்து விட்டாள். ஆனால் 8வது குழந்தையை கங்கை ஆற்றில் எரிய முற்படும் போது சந்தனு அதை தடுத்தான். ஆனால் தான் என்ன செய்தாலும் அதை தடுக்கவோ அதன் காரணத்தை கேட்கவோ கூடாது என்ற நிபந்தனையே அவள் மன்னனை மணந்திருந்தாள். இவர் கேட்டதும் அவள், நான் கங்காதேவி, நீங்கள் வருணதேவன், நம் இருவருக்கும் பிறக்கும் 8 குழந்தைகளும் அஷ்டவசுக்களாவர். இவை அனைத்தும் சாபத்தினால் நிகழ்ந்தவையாகும். இந்த 8வது குழந்தை உலகில் பெரும் புகழுடன் வாழ்வான். இவனை நான் போய் வளர்த்துவிட்டு பின்னர் வந்து தங்களிடம் சேர்க்கிறேன் என்று கூறி மறைந்தாள். மன்னன் தேவவிரதன் என்ற பெயர் பெற்று பல கலைகளில் தேர்ச்சி பெற்றான். பரசுராமரிடமிருந்து வில்வித்தையை கற்று தேர்ச்சி அடைந்தான். இவ்வாறு சில காலம் கழிந்தது. பின்னர் கங்காதேவி மன்னனை அவனது தந்தையிடம் ஒப்படைத்தார். மேலும் சில காலம் கழிந்தது. ஒரு முறை சந்தனு மன்னன் யமுனை நதிக்கரையில் மீனவ பெண்ணாகிய சத்தியவதியை காணுற்று அவளை திருமணம் செய்து கொள்ள பெரிதும் விரும்பினான். ஆனால் சத்தியவதியின் தந்தை மூத்த மனைவியின் மகன் இருக்கும் பொழுது என் மகளின் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைக்கு பட்டம் கிடைப்பது எப்படி என்று விரும்பினார். அதற்கு பதிலளிக்க இயலாமல் சந்தனு மன்னன் மிகவும் வருந்தினான். தந்தையின் வருத்தத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட மன்னன் தேவவிரதன் சத்தியவதியின் தந்தையிடம் சென்று, உங்கள் மகளின் வயிற்றில் பிறக்கும் என் தம்பிகளுக்கே அரசுரிமையை வழங்குவேன். இப்பிறவியில் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். பின்னர் சத்தியவதிக்கும் சந்தனுவிற்கும் திருமணம் நடைபெற்றது. அனைவரும் அவளுக்கு பீஷ்மா என்று பெயர் சூட்டினர். பீஷ்மா என்றால் பெரிய தியாகி என்பது பொருள். சந்தனு மன்னன் அவன் மகனது தியாகத்தை பார்த்து, நீ எப்பொழுது விரும்புகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு மரணம் ஏற்படும் என்ற வரத்தை நல்கினார். அவர் சகோதரர்களின் மகன்களான திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோர்களுக்கு குருவாக விளங்கினார். திருதராஷ்டிரருக்கு 101 பிள்ளைகளும் பாண்டுவிற்கு 5 பிள்ளைகளும் இருந்தனர். திருதராஷ்டிரரின் பிள்ளைகள் கெட்டவர்கள், ஆனால் பாண்டுவின் பிள்ளைகள் நல்லவர்கள். கௌரவர்கள் பாண்டவர்களின் மீது பெரிதும் பொறாமை கொண்டனர். அவர்களை பல சூழ்ச்சிகளில் கொல்ல முயன்றனர். ஆனால் அவை அனைத்தும் வீணாகின. முடிவில் கள்ள சூதாட்டமாடி பாண்டவர்களை தோற்கடித்தனர். திரௌபதியை துகிலுரிய செய்து அவமதித்தனர். ஆனால் அவர் கண்ணனின் அருளால் காப்பாற்றப்பட்டார். அது போதாதென்று 12 வருடங்கள் வனவாசத்திற்கும் 1 வருடம் அஞ்ஞானவாசத்திற்கும் அனுப்பினர். சென்று வரும் பொழுது பாதி நாடு தருவதென்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் வனவாசம் முடித்து திரும்பிய பொழுது ஊசி குத்தும் இடம் கூட தரமாட்டேன் என்று கூறினார்கள். போர் மூண்டது. போரில் பீஷ்மர் கௌரவர்களின் பக்கம் நின்று யுத்தம் செய்தார். 10வது நாள் அர்ஜுனன் பீஷ்மரை வீழ்த்தினான். அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டே அவர் விரும்பியவாறு உத்தராயண காலம் வரை அவரது மரணத்தை எதிர்நோக்கி இருந்தார். அக்காலத்தில் தர்மருக்கு பல உபதேசங்கள் வழங்கினார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதில் ஒன்றாகும். இவ்வாறு ஞானோபதேசம் அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை திரௌபதி திடீரென்று சிரித்து விட்டார். அதை கேட்ட பீஷ்மர், என் குலத்தான் நீ சிரிக்கின்றாய் என்று விளம்பினார். அதற்கு திரௌபதி, இவ்வளவு உபதேசத்தை வழங்குகின்றீர்களே, ஒரு முறை சபை நடுவே என்னை துகிலுரித்த பொழுது இந்த உபதேசங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா என்று நினைத்து சிரித்தேன் என்றார். அதற்கு பீஷ்மர், ஆமா, அப்பொழுது நான் கௌரவர்கள் கொடுத்த உணவை சாப்பிட்டிருந்தேன். அந்த கெட்ட ரத்தம் என்னுடைய நல்லுணர்வுகளை மறைத்துவிட்டது. ஆனால் உன் கணவர் அர்ஜுனன் விட்ட அம்மாள் அந்த ரத்தம் முற்றிலும் அகன்று விட்டது. எனவே இப்பொழுது எனக்கு நல்லுணர்வுகள் தோன்றிவிட்டது என்றார். எனவே கெட்டவர்கள் தரும் உணவை சாப்பிடக்கூடாது என்றும் கெட்ட வழியில் சமாளி
கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.